நாள் ஒன்றில் அழகிய காட்டின் மத்தியில் இருந்த சிறிய கிராமத்தில் 5 சிறுவர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பெயர்கள் அரவிந்த், பரத், சரோஜா, தீபா, ஏக்நாத். 1. அரவிந்த் மிகவும் புத்திசாலி சிறுவன். அவன் வித்தியாசமான விஞ்ஞான கருவிகளை உருவாக்க பெரிதும் விரும்பினான். அவன் நண்பர்களுடன் சேர்ந்து தன்னுடைய புதிய கண்டுபிடிப்புகளை பரிசோதிப்பது அவனுக்கு பிடிக்கும். 2. பரத் சிறந்த கலைஞர். அவனின் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் அனைவரையும் கவர்ந்துவிடும். அவன் அதிக நேரத்தை வணிக முறையற்ற இயற்கையை கண்காணிப்பதில் செலவழிப்பான். அப்போதுதான் அவனின் கலை படைப்புகள் சிறப்பாக உருவாகும். 3. சரோஜா மிகவும் உழைப்பாளி. அவளுக்கு என்ன செய்வது என்பதற்கான திட்டங்கள் நிரப்பப்பட்டிருக்கும். அவளின் முயற்சி மற்றும் நம்பிக்கையானது மற்றவர்களையும் ஊக்குவிக்கும். 4. தீபா புத்தக காதலியானாள். அவளுக்கு புத்தகங்களை படிப்பதும் கதைகளை எழுதுவதும் மிகவும் பிடிக்கும். அவள் தன்னுடைய கதைகளை கேட்டு நண்பர்களை மகிழ்ச்சியடையச் செய்வாள். 5. ஏக்நாத் ஒரு விளையாட்டுப் பைத்தியம். அவன் மிகுந்த ஆற்றல் கொண்டவன். எப்போதும் விளையாடிக்கொண்டே இருப்பான். நண்பர்களுடன் வெளியே சென்று விளையாடுவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இவர்கள் 5வரும் ஒரு நாள் காட்டுக்குள் சென்று புதிய பயணத்தை சந்திக்க முடிவு செய்தனர். அவ்வாறு அவர்கள் மேற்கொண்ட இந்த பயணம் அவர்களது நண்பர்களை மேலும் நெருக்கமாக காத்தது. அவர்களுடைய வித்தியாசமான திறமைகள் மற்றும் நல்ல மனதின் காரணமாக அவர்கள் கண்டுபிடித்த புதிய உலகம் அவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளித்தது. இதுபோன்ற உவமைக்குரிய கதைகள் குழந்தைகளை மகிழ்ச்சியூட்டும், மேலும் தங்களுடைய நண்பர்களுடன் பழகுவதற்கு உதவும் என்பதே இதன் நோக்கமாகும்.